இப்போ எவ்வளோ வெயிட்டுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 215 இருக்குது. இது டப்பாவோட வெயிட் வந்து 600 கிராமு. 600 பிடிக்கும். நீங்கள் இன்னும் கூட 2 கிலோ வரைக்கும் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே புளிச்சதே இவ்வளோ தான் இருக்குது. அதனால் நீங்கள் 2 கிலோ மாவு வரைக்கும் இதில் வச்சுக்கலாம். எல்லோரும் வந்து ஒரு ஃபேமிலிக்கு எந்த சைஸ் மாவு டப்பா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது மீடியம் சைஸு. அதில் 4 இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து பெரிய சைஸு. அதுக்கு அடுத்தது இது, அதுக்கு அடுத்தது இது லாஸ்ட்டு. இது 4 தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் எப்போவுமே 8 டம்ளர் அரிசி போட்டு ஆட்டுவேன். இது 3 டப்பாக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். அதை வச்சு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த டப்பாவில் வந்து அரிசி ஊற்றிருக்கேன் பாருங்கள், மாவாட்டி. அது வந்து கொஞ்சம் பொங்கி வந்திருக்கு. நீங்கள் வெளியில் கடையில் புளிச்ச மாவு சிலர் வாங்கி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது கூட 2 கிலோ வரைக்கும் இதில் வந்து போட்டு ஊற்றி வச்சுக்கலாம். இதுக்கு மாவு டப்பா, மாவு கரண்டி, இந்த மாதிரி மாவுக்கு ஊற்றுறது, இட்லி ஊற்றுறதுக்கு கரண்டி, இந்த துணி எல்லாமே இந்த ஷாப்பில் கிடைக்குது.